சாலையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் எலும்பு முறிவு, இழிக்கப்பட்ட இதயம், தூரமாக கொல்லப்பட்ட பத்திரிகையாளர். சாலை போடுவதில் கோடிக்கணக்கில் மோசடி என செய்தியை அம்பலப்படுத்தியதால் செப்டிக் டேங்கில் கான்கிரீட் போட்டு மூடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர். பத்திரிகையாளர்களின் பாதுகாப்புக்கு கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படுமா? மக்களிடம் உண்மையை வெளிப்படுத்த பத்திரிகையாளர்களுக்கு மேலும் சக்தி தேவையா? இந்தியாவையே நடுங்க வைத்திருக்கும் செய்தியாளர் முகேஷ் சந்திரகர் படுகொலை வழக்கு இந்த வருடம் தொடக்கமான ஜனவரி 1ஆம் தேதிதான் இந்த கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பிரிவில் ஒப்பந்ததாரர் ஒருவருக்கு சொந்தமான கொட்டகையில் முகேஷ் சந்திரகரின் உடல் கழிவுநீர் தொட்டியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஒப்பந்ததாரர் சுரேஷ் சந்திரகர் தான் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர் என அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியாவின் முக்கிய ஊடகமான NDTVயில் பகுதி நேர வேலை செய்து வந்துள்ளார். சுயாதீன பத்திரிகையாளராகவும் செயல்பட்டு வந்தவர் முகேஷ் சந்திரகர் தாண்டு தினத்தன்று பிஜாப்பூரில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஆனால் அவர் அதன் பிறகு உயிரோடு திரும்பி வரவில்லை. பத்திரிகையாளரின் சகோதரர் யுகேஷ் தனது சகோதரரை காணவில்லை என புகார் அளிக்கிறார். அதன் பிறகுதான் அந்த 33 வயதான பத்திரிகையாளரின் உடல் அந்த செப்டிக் டேங்க் கான்கிரீட்டால் பூசப்பட்ட நிலையில் அதனை உடைத்து உள்ளே இருந்து மீட்கப்படுகிறது. இது குறித்த விசாரணையில் ஒப்பந்ததாரர் சுரேஷ் சந்திரகர் அமைத்த சாலையில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக NDTVயில் ஒரு செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநில அரசு இது குறித்து விசாரணையை தொடர்ந்து சுரேஷ் சந்திரகரின் வங்கி கணக்கை முடக்கினர். அந்த ஒப்பந்ததாரர் சத்தீஸ்கர் மாநில காங்கிரசின் பட்டியல் பிரிவின் மாநில துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்த நிலையில் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.